டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மனிதனின் மறுபக்கத்தினூடாக இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு வெற்றி பாதை அமைந்திருக்கும். அந்த வெற்றி பாதையை அவர்கள் கடப்பதற்கு தங்களுடைய முயற்சி மூலமாக மற்றவர்களுக்கு உதவி செய்வது ஒரு வழமையான ஒரு விடயமாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்க என்ன செய்தீர்கள் என்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் அதற்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? எதுவுமே பண்ணல அப்படின்றது இருக்கக்கூடாது. சில அடிமைத்தனத்தில் இருக்கும் மக்களுடைய பல கேள்விகளுக்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து போராடிய எத்தனையோ பெரியவர்களையும் எத்தனையோ தலைவர்களையும் பார்த்திருக்கோம். அவர்களுடைய பெயர்களை வரலாற்றில் பதிப்பது மாத்திரமல்ல, அந்த பதிக்கப்பட்ட வரலாற்றிலிருந்து அவர்களை தேடி அறியவும் ஒரு செயல் இருக்கணும். அப்பொழுதுதான் அவர்களுடைய அந்த வீரமான போராட்டம் காலத்திற்கும் தன்னுடைய பயணத்தை கொண்டு செல்லும். அப்ப இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அழகான ஒரு விஷயத்த ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காங்க. அதாவது இருட்டை விளக்குறதுக்கு இன்னொரு இருட்டால முடியாது, அதே நேரத்தில் அதுக்கு வெளிச்சம்தான் தேவை. அதே போல் வெறுப்பை விரட்டுவதற்கு, இன்னொருவர் மீது இருக்கும் வெறுப்பை விரட்டுவதற்கு வெறுப்பை நாங்கள் பயன்படுத்த முடியாது, அன்பை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு இந்த மனித குல வரலாற்றில் அகிம்சை வழியில் போராடிய மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவருடைய வாழ்க்கை தான். இப்போ ஜூனியர் அப்படின்னாங்களா, அப்போ சீனியர் கண்டிப்பாக இருக்கணும்ல. சீனியர் தான் அவருடைய அப்பா மார்ட்டின் லூத்தர் கிங். அப்போ அதனால அவருடைய அந்த செயல், அப்பாவினுடைய வழிகாட்டல், அப்பாவினுடைய வாழ்க்கையில் நடந்த துயரமான விடயங்கள், அடிமைத்தனத்தில் இருந்த ஒரு சமுதாயம், அதாவது வெள்ளையர்கள் முழு உலகையும் தங்கள் கைப்பிடிக்கில் கொண்டு வரும் அந்த காலகட்டத்தில் கருப்பின மக்களுடைய மிகுந்த அளவு வாழ்க்கை என்பது ஒரு கேள்விக்குறையாக இருந்தது. அவர்கள் மிகுந்த ஒரு அடிமைத்தனத்தில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. அவர்களால் எதுவுமே பேச முடியாது. அதே நேரத்தில் வெள்ளையர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் வேண்டாத ஒரு நபராக பார்க்கப்பட்ட ஒரு காலகட்டம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, மார்ட்டின் லூத்தர் கிங் வாழும் இந்த காலகட்டத்திற்கு முன்பாகவே சில இடங்கள்ல வெள்ளையர்கள் அதிகமாக அவர்கள் போகும் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய ஹோட்டலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சில விற்பனை நிலையங்களாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பொது போக்குவரத்தாக இருக்கலாம். இதுல எல்லாம் சில இடங்களில் கருப்பின மக்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று ஒரு பலகை இருக்கும். அப்படி இல்லைன்னா பொது போக்குவரத்து அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஆசனம் என்பது வெள்ளையர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும். கருப்பின மக்கள் அமர்வதற்கு பின்னால் ஒரு ஆசனம் அமைக்கப்பட்டிருக்கும். அதுல அமர்ந்திருக்கும் பொழுது வெள்ளையர்கள் வரும் பொழுது இடம் இல்லை அப்படின்னா அவர்கள் எழும்பி இவங்களுக்கு இடம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா அது சட்டப்படி குற்றம் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் தான் இவ்வாறான தலைவர்கள் பயணம் செய்தாங்க. அப்போ இவங்களுடைய வாழ்க்கையில நேரடியாகவே எல்லா விடயத்தையும் பார்த்தாங்க. வாய்மொழியும் யாரும் கதை சொல்லவில்லை, புத்தகம் மூலம் யாரும் வாசிக்கவும் இல்லை. ஆனால் இவர்கள் கண்ட காட்சி, அவருடைய பெற்றோர்கள் அனுபவித்த வேதனை, நேரடியாக அவர்கள் கண்ட காட்சி தான் கருப்பின மக்களுடைய வாழ்க்கைக்காக போராடணும் அப்படின்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. 1955ஆம் ஆண்டு ஒரு சம்பவம் அமெரிக்காவில் மாண்ட்கோபரி அப்படின்ற ஒரு இடத்துல நடக்குது. அதாவது மக்கள் எல்லாம் பரபரப்பா அவங்களுடைய வேலைகளை முடித்துட்டு வீடுகளுக்கு திரும்புவதற்காக பொது போக்குவரத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கான பஸ் அந்த இடத்துல வருது. இது எப்படின்னா, ஒரு பஸ்ல குறிப்பிட்ட இருக்கைகள் வெள்ளையர்களுக்கும் இறுதி இருக்கை கருப்பின மக்களும் அமர்வதற்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கும். அப்போ பஸ் எல்லாருமே ஏறி அமரும் பொழுது ரோஸ் என்ற ஒரு பெண் அந்த பஸ்ல ஏறி அமர்றாங்க. இவர் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர். ரொம்ப அதிகமான களைப்புல வேலையை விட்டு அந்த பஸ்ல ஏறி அமர்ந்து அந்த பஸ்ஸினுடைய வேகத்துல அந்த காற்றினுடைய அந்த அழகை ரசிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஏற்கனவே அந்த பஸ் நிரம்பி இருக்கிறது மக்களை. கொஞ்சம் வெள்ளையர்கள் அதற்கு பிறகு அந்த பஸ்ஸில் ஏறும் பொழுது இப்போ அவர்களுக்கு அமர்றதுக்கு இடம் கிடையாது. அப்போது கருப்பின மக்கள் இருக்கும் இருக்கையிலிருந்து எழும்பணும், அதுதான் அப்போ இருந்த சட்டம். அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரோஸ் அதை கவனிக்காமல் அப்படியே பஸ்ஸினுடைய அந்த வெளிப்புற ஜன்னலில் பார்த்துக்கிட்டு வரும்பொழுது பஸ்ஸை நடத்துபவர் ஓட்டுநர் அவர் என்ன பண்ணுறாருன்னா அதிகமான சத்தத்தில்
எழும்புங்க அந்த இடத்த விட்டு அப்படின்னு ஒரு அதட்டலான ஒரு சத்தத்தில் வந்து இருக்கையில் இருக்கும் கருப்பினத்தவர்களை பார்த்து கூச்சலிடுகிறார். அப்போ ரோஸ் வந்து அதற்கும் பதில் சொல்லவில்லை. தன்னுடைய இருக்கையிலிருந்து அவர் எழும்புவதற்கு முயற்சிக்கவில்லை. இறுக்கமான ஒரு மனம் இருந்தது. எப்படியாவது இந்த இருக்கையில் நான் இருக்கிறேன், கடைசி வரை இருந்து தான் இறங்குவேன் என்ற ஒரு பிடிவாதத்தில் இருந்தாங்க. அப்போ அதிகமான ஒரு கோபத்தில் வந்து அந்த ஓட்டுநர் வந்து சத்தம் போடும் பொழுது இவங்களும் எதிர்த்து பேசுகிறாங்க. நான் இந்த இருக்கையை விட்டு எழும்ப மாட்டேன், இங்கேயே தான் அமர்ந்திருப்பேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தன்னுடைய மக்களுக்காக ஒரு குரல் எழுப்புறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, பஸ்ஸில் வந்து போலீஸ் அவர்கள் ஏற்றப்பட்டு இவர்களை கைது செய்து கூட்டிக்கிட்டு போகிறாங்க. கூட்டிக்கிட்டு போகும்பொழுது ரோஸ் அவர்கள் சத்தமாக தான் வரமாட்டேன் என்பதும் தன்னுடைய இருக்கையில் தன்னை அமர வைக்கணும் அப்படின்னு அந்த தைரியமான ஒரு தோரணையில் அப்படியே கத்திக்கிட்டே அவங்க வந்து அந்த இடத்த விட்டு அழைத்து செல்லும் பொழுது அந்த இடத்துல உன்னிப்பாக ஒருவர் கவனிச்சிட்ருக்கார். யார் தெரியுமா? மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர்கள். அந்த இடத்துல ரோஸ் அவர்களுடைய அந்த குரல், ஒரு கேள்வி எழுப்பப்படுது இல்லையா, அந்த கேள்வியை வந்து அழகாக நுட்பமாக கவனிச்சிட்ருக்காரு. அப்போது மக்களுடைய மனநிலையில் தங்கள் வாழ்வுக்குரிய கேள்வி எழுப்பப்படுது அப்படின்னு நுணுக்கமாக கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. மார்ட்டின் லூத்தர் கிங்கின் தந்தை ஒரு பாதிரியார். அமெரிக்காவில் இருக்கும் ஜார்ஜியாவின் புறநகர் பகுதியில் இருக்கும் எபினேசர் பாப்டிஸ்ட் திருச்சபையில் வந்து பணி செய்துட்ருக்காங்க. அவருடைய பேரும் மார்ட்டின் லூத்தர் கிங். பின்னாளில் வந்து இந்த குழப்பம் ஏற்படக்கூடாது என்பதற்காக தந்தைக்கு சீனியர் அப்படின்னும் மகனுக்கு ஜூனியர் அப்படின்னு ஒரு அடைமொழி கொடுக்குறாங்க. சீனியர் கிங்கின் மனைவி வந்து ஆல்பர்ட் வில்லியம்ஸ். இந்த தம்பதியர்களுக்கு மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் வந்து 2வது மகனாக பிறக்கிறாங்க. சீனியர் கிங் தான் ஜூனியரின் ரோல் மாடல் அப்படின்னு சொல்லணும். அமைதி, அன்பு என திருச்சபைகளிலும் போதனை நிகழ்த்தி கொண்டிருந்தாலும் பொது இடங்களில் வந்து அநீதிகளுக்கு எதிராக அடக்க மறுத்து துடிக்கும் எழும்பக்கூடியவர் தான் இந்த ஜூனியர். மார்ட்டின் லூத்தர் கிங் அவர்களுடைய குடும்பம் வாழ்ந்த அந்த காலகட்டம் என்பது அமெரிக்காவில் பல உள்நாட்டு கழகங்கள் நடைபெற்று கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்து வெளிச்சத்திற்கு வராங்க. எடிசன் அவர்களுடைய கண்டுபிடிப்புல வந்து ரொம்ப அழகா வந்து வெளிச்சம் உலகுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து கருப்பின மக்களுடைய வீடுகள் வந்து இருண்டே இருந்தது. அவர்களுக்கு எந்தவித ஒரு வெளிச்சமும் கிடைக்கவில்லை. இதுல என்ன அப்படின்னா, பல தியேட்டர், அதே நேரத்தில் பல இடங்கள், பொது இடங்கள், பஸ் தரிப்பிடம், ரயில்வே நிலையம் அப்படின்னு நிறைய மக்கள் அதிகமாக செல்லும் இடங்களில் வந்து கருப்பின மக்களுக்கு தடை அப்படின்னு பதாகைகள் பதிக்கப்பட்டிருந்தது. வெள்ளையர்களுக்கு மாத்திரம் அனுமதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதையெல்லாம் பார்த்து வளர்ந்து அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது சீனியர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய மகன் ஜூனியருக்கு தான் பெற்ற அவமானங்களை எடுத்து சொல்லணும். அப்பொழுதுதான் அவருடைய மனது பக்குவப்படும். ஏன்னா ஒரு கேள்வி கேட்கப்படும் பொழுது அங்கே பதில் இல்லை அப்படின்னா அதிகமான கோபம் ஏற்படும். அப்போ இந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு தான் கேட்கும் கேள்வி என்பது ஒரு நியாயமான கேள்வி என்பதை சமுதாயத்தில் பதிய வைக்கணும். அது எப்படி பதிய வைக்கணும்? அந்த பதிய வைக்கிறதுக்கு மனது திடம்பட இருக்கணும். சரியான விதத்தில் அந்த கேள்வியை பதிவு செய்ய வைத்து மற்றவர்களை சிந்திக்க வைக்கணும். அப்போ தன்னுடைய மகன் பக்குவப்பட்டிருக்கணும். மனதால் அதிகமான கோபம் கொண்டு அந்த கோபத்தால் எதையுமே சாதிக்க முடியாது. அதனால தன்னுடைய மகனை எப்படி பதப்படுத்துறார் அப்படின்னா, தான் பெற்ற அவமானங்களை ஒரு கதையாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மகனுக்குரிய அந்த நேரடி பார்வை, தன் மக்களுக்கான நேரடி பார்வை எப்படி ஏற்படும் அப்படின்றது வந்து ரொம்ப அழகா சொல்றாங்க. மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர்களுக்கு அவங்க அப்பா சொன்ன கதை எப்படி தெரியுமா இருந்தது? அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை பகிர்றாங்க. அதாவது மார்ட்டின் லூத்தர் கிங் அவர்களுடைய அப்பா வந்து சீனியர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் வந்து ஒரு விடயத்தை சொல்றார். தன் வாழ்நாளில் நடந்தது. ஒரு சமயம் தன் சிறுவனாக இருக்கும் பொழுது மாவு வாங்குவதற்காக கடை வீதிக்கு செல்றாராம். அப்போ வெள்ளைக்கார ஒரு சிறுவன் வந்து கையில வந்து ஒரு வாளியோட நிற்கிறாங்களாம், என்ன நீர் எடுப்பதற்காக. அவர் என்ன பண்றாரு, தன் கையில இருக்க வாளியில வந்து தண்ணீர் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சீனியர் கேட்குறான், எதுக்கு நான் உங்களுக்கு தண்ணி பிடிச்சி கொடுக்கணும், நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு மாவு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாராம். அப்போ இல்லை, நீங்கள் தண்ணி பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு கட்டளை இடுறாராம். அப்போது சீனியருக்கு சரியான கோவம் வந்துருச்சான். கோவம் வந்துன்னு என்ன பண்ணுறாராம், தர முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த
வெள்ளைக்கார சிறுவன் வந்து மார்ட்டின் லூத்தர் கிங் அவருடைய அப்பா வந்து அடித்தோடனே அவர் கீழே விழுந்து கையில் வந்து கொஞ்சம் காயப்பட்டு பயத்தில் அழுதுகிட்டே வீட்டுக்கு ஓடிருக்காரு. வீட்டுக்கு ஓடிட்டு போக அம்மா வந்து இருந்திருக்காங்க. அதாவது யார்? மார்ட்டின் லூத்தர் கிங் அவர்களுடைய சீனியரோட அம்மா. என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கோபம் வருது. ஒரு அநீதி நடந்திருக்கிறது, இதற்கு யாரு கேள்வி கேட்குறது, தானே நேராக சென்று கேட்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்துக்கு போய் வெள்ளைக்கார சிறுவனை அழைத்து அவருக்கு 2 அடியை நல்லா அடிச்சுட்டு தன்னுடைய மகனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்களாம். இப்போ என்ன நடக்குதுன்னா, கருப்பினத்தவர் வந்து வெள்ளைக்கார சிறுவனை அடிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த ஊரில் ஒரு பதட்டம் ஏற்படுது. அப்போ அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குதிரை எடுத்துக்கிட்டு மார்ட்டின் லூத்தர் கிங் சீனியர் அவர்கள் இருந்த வீட்டு பக்கம் வராங்களாம். இதை கேள்விப்பட்ட அம்மாவும் அப்பாவும் தன்னுடைய மகனை எடுத்துக்கிட்டு போய் பக்கத்தில் ஒரு சின்ன காட்டில் ஒரு புதர் இருக்குமா, அதில் ஒளிஞ்சிருக்காங்க. இப்படி அடிக்கடி இவங்க தேடிக்கிட்டு வர்றது, இவங்க போய் ஒளியிறதுமாகவே காலங்கள் சென்ற நிலையில் அப்படியே இது வந்து மறந்த ஒரு நிகழ்வாக மாறி அமைக்கப்படுகிறது. அப்ப அவங்க அப்பா சீனியர் என்ன பண்றாராம், ஜூனியரை பார்த்து சொல்றாராம், உங்க பாட்டியினுடைய தைரியத்தை பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் தைரியம் இருக்கணும். அநீதி எங்கே நடைபெறுகிறதோ அங்க நீங்க தட்டி கேட்கணும். கருப்பின மக்களுக்கு உரிய கேள்விகள் கேட்கப்பட வேண்டும். அவர்களுடைய அடிமைத்தனத்தை எப்படியெல்லாம் போராட்டம் மூலமாக வெளிக்கொண்டு வர முடியுமோ அவ்வாறு நீங்கள் கஷ்டப்படணுமா அப்படின்னு தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்றாங்களாம். அதே நேரத்தில் எங்கேயெல்லாம் இனப்பாகுபாடுகள் பார்க்கப்படுகிறதோ அங்கேயெல்லாம் காலடி பதிக்கக்கூடாது அப்படின்னு தன்னுடைய குழந்தையான மார்ட்டின் லூத்தர் கிங் சீனியர் அவர்கள் ஜூனியருக்கு சொன்ன அறிவுரை. சில நேரங்களில் சில பேருந்துகளில் வெள்ளையர்கள் மாத்திரம்தான் ஏறணும் அப்படின்னு பதகைகள் அமைக்கப்பட்டிருக்குமா. இதெல்லாம் பார்த்து அவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, நடந்தே பழகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் தவிர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை வந்து நடத்தியே கூட்டிட்டு போவாங்களாம். இதனால மார்ட்டின் லூத்தர் கிங் சீனியர் அவர்களுடைய வழிகாட்டலுடாக ஜூனியர் அவர்களுக்கு வந்து தியேட்டருக்கு போனது கிடையாது. ஏன்னா தியேட்டர்லையும் வந்து அனுமதி கிடையாது, நீச்சல் குளத்திலும் வந்து அனுமதி கிடையாது. அவருக்கு நீச்சல் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் அனுமதி கிடையாதுனால அங்கே போகிறது கிடையாது. அதே நேரத்தில் நிறைய கடை தெருக்களில் வந்து இவ்வாறான பதகைகள் இருக்கிறதுனால ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருந்தது. இதே நேரத்தில் ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்தாங்கன்னா இதே மாதிரி இவங்க உள்நுழைய முடியாது அப்படின்னு போட்டிருந்ததுனால அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, சீனியர் ஜூனியர் அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு லிஃப்ட்டில் ஏறி போகிறாங்களா, என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு. அவங்க லிஃப்ட்டில் ஏறி மேலே போனது சிலர் பார்க்காததுனால அந்த பிரச்சனை பெருசாக பேசப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடை வீதியில் நடந்து செல்லும் பொழுது மார்ட்டின் லூத்தர் கிங்கினுடைய அப்பா சீனியர்களுக்கு ஒரு ஷூ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு உள்ள போயிருக்காங்க. கடைக்குள்ள போகும்பொழுது அங்க வந்து அந்த கடையில வந்து வெள்ளையர்கள் மாத்திரம் அனுமதி அப்படின்னு போட்டிருக்கா. அப்போ அந்த கடையினுடைய உரிமையாளருக்கு வந்து சரியான மாதிரி ஒரு கோபம் வந்துருச்சு. வெளியில போங்க அப்படின்னு பெரிய அளவில் சத்தம் போட்டிருக்காரு. சீனியர் என்ன சொல்லியிருக்காரு, நான் வெளியே போக மாட்டேன், நான் வந்து ஷூ வாங்க தான் வந்திருக்கேன், எனக்கு ஷூ தாங்கன்னு நிற்கிறாரு. அப்போ அவர் வந்து அந்த உரிமையாளர் வந்து இவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்ற காது கொடுத்து கேட்காம அவங்கள அந்த இடத்த விட்டு அகட்டணும் அப்படின்றதுலயே குறிக்கோளா இருந்திருக்காங்க. அதற்காக அவர்களை அடித்தெல்லாம் அவர்கள் வெளியிலே இழுத்து வரவில்லை. ஆனால் இவரை வெளியிலே அனுப்ப வேண்டும் என்று கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி வெளியில அனுப்புறதுலயே குறியா இருந்தாங்க. இதையெல்லாம் பார்த்த மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியருடைய மனதுல தன் இன மக்கள் எவ்வாறெல்லாம் ஒதுக்கப்படுகிறார்கள், வெறுக்கப்படுகிறார்கள், இவர்களுக்கு எப்பொழுது விடிவு அப்படின்ற ஒரு கேள்வி மனதில் எழும்புகிறது. மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர்கள் ஒரு கடையில வந்து ஷூ வாங்க போகும்பொழுது தான் எதிர்நோக்கிய பிரச்சனையை வந்து தன்னுடைய மகன் சீனியர் அவர்கள் பார்த்திருக்கிறாங்க. இதையெல்லாம் அவருடைய மனதில் அதிகமாக பதிச்சு கொள்ளும் பொழுது அவங்க அப்பா சொன்ன அறிவுரையை வந்து மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர்கள் எப்படியெல்லாம் ஞாபகப்படுத்திக் கொள்றாங்கன்னா, எப்பொழுதும் நீ அதிகமாக கோபம் கொள்ளாதே, உன்னுடைய உழைப்பு என்பது நியாயமாக உண்மையாக இருந்தால் உன்னுடைய போராட்டத்துக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் அப்படின்ற ஒரு அழகான கருத்தை அடிக்கடி சொல்லுவாராம். மார்ட்டின் லூத்தர் கிங் அவர்களோட பிறந்தவங்க 2 பேர். ஒன்று வந்து ஆல்பர்ட் டேனியல் வில்லியம்ஸ் என்ற தம்பியும் வில்லியம் கிறிஸ்டினா என்ற சகோதரியும் உண்டு. கிங்கின் தாயார் பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் வில்லியம் கிங் வந்து ஒரு ஆசிரியை. தாய் தந்தை இருவரும் வேலைக்கு போனதுனால இதர கருப்பினத்தவர்களை போல் அல்லாமல் கொஞ்சம் வசதியாக தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் ஜூனியர் மார்ட்டினுக்கு பள்ளிக்கூடம் முடிந்து வீட்டில் இருக்க ரொம்ப அதிகமாக பிடிக்காது. சிறுவனாக இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாராம். அப்போ சாலை போடும் வேலைக்கு போய் மம்முட்டி பிடிக்கிறது, மெக்கானிக் கடைகளை வந்து ஸ்பேனர் எடுத்து கொடுக்கறது, வீடு வீடாக போய் பேப்பர் போடுறது, இப்படியா சிறு வயதில் வந்து கிங்கிடம் காணப்பட்ட பொறுப்புணர்ச்சி வந்து கருப்பின மக்களை கூட ஒரு ஆச்சரியமாக பார்க்க வைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தான் படிக்கும் காலகட்டத்தில் சிறுக சிறுக வேலை செய்து கொண்டிருந்த மார்ட்டின் லூத்தர் கிங் சீனியர் அவர்கள் 13 வயதில் பேப்பர் ஏஜென்சியாக
மாற்றப்பட்ட, அதாவது சின்ன வயதிலே வந்து ஒரு ஒரு அளவு பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டு அவர் வந்து எல்லாராலும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. இவ்வளவு திறமையா உழைக்கிறாங்களே அப்படின்னு தான் பார்த்தாங்க. ஆனால் இந்த சிறுவனுக்குள் இருக்கும் அபார சக்தியை அவர்கள் பார்க்கவில்லை. என்னன்னா, ஒரு விடயத்துக்காக போராடும் மனப்பாங்கு, பலரை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நுணுக்கம், இதெல்லாம் அவர்கிட்ட இருக்கு, இந்த திறமையெல்லாம் அவருக்குள் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் பார்க்க தவறுனாங்க. ஒரு சமூகத்திற்கான கேள்வியை எழுப்பக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட இருந்தது அப்படின்றத வந்து நிறைய பேர் பார்க்க தவறிட்டாங்க. அவர் அந்த 13 வயதுல பெற்றோர்கள் கூட அந்த நுணுக்கத்தை கொஞ்சம் பார்க்க தவறிட்டாங்களோ அப்படின்னு இருந்தது. ஆனால் படிக்கும் காலகட்டம், இப்ப பாடசாலைகள்ல பார்த்தீங்கன்னா, அவர் படிக்கும் பொழுது கல்லூரியில படிக்கக்குள்ள கூட பார்த்தீங்கன்னா, பல ஆசிரியர்கள் வந்து இவரிடம் தான் அதிகமாக கேள்வி கேட்பாங்களாம். ஏன் தெரியுமா? முன்பே அந்த பாடத்தை படித்து தயார்படுத்திடுவாராம். அந்த அளவுக்கு படிப்பின் மீது அதிகமான ஆர்வம் இருந்தது. படிக்கும் காலகட்டத்தில் விடுமுறை வரும் இல்லையா, விடுமுறைக்கு வந்து வீட்டுக்கு போக மாட்டாராம். பக்கத்தில் இருக்கும் தோட்டத்தில் வந்து வேலைக்கு போவாராம். ஏன் வேலைக்கு போவார்னா, அந்த தோட்டத்தில் கிடைக்கும் சம்பளத்தை சேமித்து வைத்து தன்னுடைய படிப்பினுடைய அடுத்த கட்டம், அடுத்த மாதத்திற்கான செலவுக்கு பயன்படுத்துறதுக்காக அப்பாவுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுனால சிறுக சிறுக தானே சேமித்து தன்னுடைய கல்வி நடவடிக்கைக்காக முயற்சி செய்து எதிர்காலத்திற்கான ஒரு அழகான பதிலை சொல்லிய மார்ட்டின் லூத்தர் கிங் அவருடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா பிரமிப்பாக இருக்கும். கல்வியில் அவருடைய அபார வேகத்தை பார்த்து அவருடைய நிர்வாகம் 12வது கிரேடுக்கு அவரை அனுப்பாமலே கல்லூரிக்கு அவர் வந்து அனுப்புறதுக்கு சான்றிதழ் கொடுத்துட்டாங்க. கல்லூரியில் சேரும் நாள் நெருங்க நெருங்க பெற்றோர்களுக்கு கொஞ்சம் பயம் மனதில் ஏற்படுது. இதற்கு என்ன காரணம்னா, கருப்பின மாணவர்கள் கல்லூரிக்கு காலடி வைக்க போகும் அந்த ஆரம்ப காலம் வந்து ரொம்பவே ஒரு கசப்பான ஒரு காலகட்டம். அதனால இவரை கல்லூரிக்கு அனுப்புனா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு பயம் இருந்தது. கருப்பின மக்கள் பாடசாலைக்கு கல்லூரிக்கு வரக்கூடாது அப்படின்னு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு கருப்பின பெண் ஆத்ரினா லூசி அவர்கள் துணிச்சலுடன் வந்து படிக்கிறதுக்கு போகிறாங்க. ஆனால் பலரால் தாக்கப்படுறாங்க. தாக்கப்பட்டு பல புரட்சிகள் எடுக்கப்பட்டு எல்லா மக்களும் பொதுவாக படிக்கலாம் அப்படின்ற ஒரு அழகான ஒரு தீர்ப்பு கனியை கூடிய ஒரு காலகட்டமாக அது அமைகிறது. அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்குன்னா, ஒவ்வொரு கல்லூரிகளுடைய வாசலிலும் பார்த்திங்கன்னா, தகுதிக்கு மீறி கனவு காணாதே அப்படின்னு அந்த கல்லூரியில் இருக்கும் வெள்ளை மாணவர்கள் வந்து போஸ்டர்கள் ஒட்டி வச்சுருப்பாங்களாம். இதையெல்லாம் பார்த்து கூட சிலர் வந்து இல்லை போய் படிக்கணும் அப்படின்ற எண்ணம் பலருடைய மனதிலே ஏற்பட்டிருக்கு. ஆர்கன்ஸ் மாநிலத்தில் ராக் என்னும் ஊரில் வந்து சென்ட்ரல் பள்ளியின் முதல்வர் வந்து ரொம்ப ஒரு முயற்சி எடுத்திருக்காரு, கருப்பின மாணவர்களை பள்ளியில் எப்படியாவது சேர்க்கணும் அப்படின்றதுக்காக. இவருடைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு 9 மாணவர்களை தேர்வு செய்கிறாங்க, கருப்பின மாணவர்களை. அப்போ பள்ளியில் சேர்க்க முயற்சிக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட முதல்வர் என்ன பண்ணுறாருன்னா, அறிவிக்கிறாரு இப்படி மாணவர்கள்லாம் வரப்போகிறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, வெள்ளைக்காரர்கள் என்ன பண்ணுறாங்களாம், இவங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு கேட் முன்னாடி போய் நிற்கிறாங்களாம். ஆனால் அந்த பாடசாலை அதிபர் என்ன பண்ணியிருக்காரு, இவங்களை வந்து மாற்று வழி ஒன்றுக்குள்ள அது மூலமாக பாடசாலைக்குள் எடுக்கிறாங்க. ஆனால் மீண்டும் மாணவர்கள் அங்கே போய் தாக்க முயற்சிக்கிறாங்க. இது ஒரு நீண்டகால ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு சட்டப்படியான ஒரு நடவடிக்கை ஏற்படுத்தப்பட்டு சரியான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு இருவரும் படிக்கலாம், 2 இன மக்களும் கல்லூரிகளிலும் பாடசாலைகளிலும் படிக்கலாம் அப்படின்னு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர்கள் 15வது வயதில் கல்லூரிக்கு போகிறாங்க. அப்போது வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. வெள்ளையர்களும் கருப்பின மக்களும் ஒன்றாக சேர்ந்து படிக்கலான்னு தீர்ப்பு வந்த பிறகு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் வெளியிடங்களில் வந்து நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அப்போ இதிலிருந்து தன் மக்களை வந்து எப்படியாவது மீட்டெடுக்கணும், அவங்க வாழ்க்கையில் ஒளி எழுப்பணும் அப்படின்றதுனால மக்களை ஒன்று திரட்டணும்னு முயற்சிக்கிறாங்க. படித்து கொண்டே தனக்குள் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க. மக்களை ஒன்று திரட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, தன்னுடைய மகனை பாதிரியராக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ அப்பாவினுடைய ஒரு எண்ணம் இருக்கிறது, தன்னுடைய ஒரு எண்ணமும் இருக்கிறது. இதையெல்லாம் செயல்படுத்தி எப்படி தன் மக்களுக்கான விடியலை பெற்றுக் கொடுக்கிறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஞாயிறு தோறும் பிரார்த்தனைகள் நடைபெறுமா. அப்போ அங்கே மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர்கள் ரொம்ப அழகாக பேசுவாங்களாம். பேச பேச கூட்டத்தில் இருக்கவங்களுடைய முகமெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குமா. சில நேரங்களில் கோபம், பயம், பக்தி எல்லாம் ஏற்படுற அளவுக்கு அவருடைய பேச்சு அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களுடைய இந்த தன் மக்களுக்கான எழுச்சி இல்லையே அப்படின்ற ஒரு வேதனை உச்சத்தில் வந்து பல அழகான சுவாரஸ்யமான பேச்சுகளை எடுத்து சொல்லியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்ட்டின் அவர்கள்
ஃபில் டெமியல் நடத்தும் ஒரு கூட்டத்திற்கு போயிருந்தாங்க. அங்கே வந்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தலைவர் மொர்கத்தே ஜான்சன் என்பவர் மேடையில் பேசிட்டு இருக்காரு. அப்போ இந்திய விடுதலை வரலாற்றின் மகத்தான நிமிடங்களையும் போராட்டத்தின் சிறப்பு இயல்புகளையும் விவாதித்து கொண்டிருந்த ஜான்சன் அவர்கள் அந்த போராட்டத்தை வழிநடத்திய ஒரு மகானின் கதையை ரொம்ப அழகா, ரொம்ப எல்லாருக்கும் புரியும் முறையில் சொல்லிட்டு இருக்காங்க. மார்ட்டின் உள்ளத்தில் ஜான்சனுடைய வார்த்தைகள் பல மாறுதல்களை நிகழ்த்துகிறது. அவருடைய உதடுகள் திரும்ப திரும்ப அந்த தலைவனது பெயரை உச்சரிக்கிறது. அந்த தலைவனுடைய பேர் என்ன அப்படின்னா மகாத்மா காந்தி அவருடைய பெயரை திரும்ப திரும்ப உச்சரிக்கிறது. மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர்கள் மகாத்மா காந்தி அவர்களை பற்றி கேள்விப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய அந்த அகிம்சை வழி போராட்டத்தை பற்றி ரொம்ப ஆழமா ஆராயிறாங்க. இதன் மூலமாக மக்களை திரட்டி இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்திற்கு அவர் எவ்வாறு உழைத்தார் என்பதை தேடி தேடி கற்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவருக்குள் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. இப்படி ஒரு சிறந்த தலைவருடைய வழித்தோன்றலாக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனதில் ஏற்படுத்தி கொள்றாங்க. இதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையில் அழகான ஒரு தெளிவான பயணத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய லட்சிய பயணத்தில் பயணித்து கொண்டிருக்கும் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர்கள் அவருக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்களாம். அவர் ரொம்ப அழகா பேசுவாரு, அர்த்தமா பேசுவாரு. அப்படின்னாலும் அவர் சூழ எப்பொழுதுமே நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. ஆண் நண்பர்களும் இருப்பாங்க, பெண் நண்பர்களும் இருப்பாங்க. அப்போ சில பெண்களுக்கு அவர் மீது ஒரு அன்பு, அந்த அன்பு நட்பு அப்படிலாம் நிறைய விதத்துல பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் இவருக்கு யாரு மீதும் அந்த எல்லாருடையும் நட்பா பழகுவாராம். ஆனால் தனிப்பட்ட முறையிலேயே அன்போ அல்லது காதலோ அவருக்கு யார் மீதும் ஏற்பட்டதில்லை. தன்னுடைய லட்சியத்தை அமல்படுத்தி தன் மக்களை மீட்டெடுக்கணும் அப்படின்ற எண்ணத்துல தான் அவங்க இருந்ததுனால அந்த காதல் அப்படின்ற விடயத்துக்குள்ள அவங்க போகலை. ஆனாலும் இதையெல்லாம் அவதானித்து கொண்டிருந்த மேரி அப்படின்ற ஒரு பெண் நேரடியாக போய் கேட்குறாங்களாம், இத்தனை பெண்கள் உங்க கூட நண்பர்களா இருக்காங்க, ஆனால் ஏன் உங்களுக்கு ஒருவர் மீதும் காதல் ஏற்படலை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய போராட்ட குணம் என்பது வித்தியாசம். எனக்கு இசையிலும் ஆர்வம் இருக்கிறது, ஆனால் எனக்கு போராடும் குணம் இருக்கிறது. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் பயணிக்கும் ஒரு பெண்ணுக்கும் அந்த குணங்கள் இருந்தால்தான் பயணிக்க முடியும். அதனால இந்த காதலில் எனக்கு நேரத்தை செலவழிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு ரொம்ப அழகா தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ மேரி என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய லட்சியத்துக்கு ஏற்றாப்போல் ஒரு பெண் இருக்காங்க, அவருக்கும் இசை பிடிக்கும், அதே நேரத்தில் லட்சியத்திலும் அவருக்கும் பங்கு இருக்கிறது, அவரும் பல இடங்களில் குரல் எழுப்பிட்டுருக்காங்க, ஏன் நீங்கள் அந்த ஒரு பெண்ணை ஒரு தடவை சந்திக்கக்கூடாது அப்படின்னு அவருடைய முழு விவரத்தையும் கொடுத்துட்டு போகிறாங்க. ஆனால் இதை பற்றி கொஞ்சம் யோசிக்காமல் அப்படியே விட்டுவிட்ட கிங் அவர்கள் தன் மக்களுக்கான போராட்டம் முன்னெடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கும் அந்த காலத்தில் ஒரு சுவாரஸ்யமான விடயம் நடக்கின்றது. ஒரு 2-3 முறை யோசித்த பிறகு கிங் அவர்கள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, அந்த பெண்ணை சந்திக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. தன்னுடைய தேவாலயத்தில் சந்திக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவெடுத்து அந்த குறிப்பிட்ட பெண்ணை அவர்கள் அந்த தேவாலயத்துக்கு வர சொல்கிறாங்க. அவருடைய பேர் பார்த்திங்கன்னா கராட்டா ஸ்காட் அலபாமில் அப்படின்றது அவங்களுடைய பேர். அவரும் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் சின்ன வயதிலிருந்தே அவருக்கும் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான போராடும் ஒரு எண்ணங்கள் இருந்ததை ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிறாங்க. அவர்கள் இருவரும் மனம் விட்டு பேசுகிறாங்க. தங்களுடைய லட்சியம் என்ன ஒரே லட்சியமாக இருக்கிறது என்பதை உணர்றாங்க. அதற்கு பிறகு இருவரும் திருமணம் செய்யலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. 1953ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அலபாமாவில் கரட்டாவின் இல்லத்தில் தங்களது பெற்றோர் முன்னிலையில் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர்கள் கரட்டா ஸ்காட் இருவரும் திருமண ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுறாங்க. மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர்களுடைய மனைவியாக வந்த கரட்டா அவர்களும் ஓரளவு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அவங்களுடைய அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு மில் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த மில் மூலமாக அதிகமான வருமானம் வந்த பிறகு நல்ல ஒரு நிலையில் இருக்கும் பொழுது வெள்ளையர்கள் இந்த மில்லை கொடுக்கணும் அப்படின்னு வற்புறுத்தி இருக்காங்க. அவங்க அப்பா தரமாட்டேன்னு சொன்ன பிறகு அந்த மில் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. இருந்தாலும் அவங்களுடைய அப்பா விடாத ஒரு முயற்சி உள்ளவர், உழைப்பாளி அப்படின்றதுனால மீண்டும் அதே போல் ஒரு மில்லை ஆரம்பித்து செழிப்பான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த எண்ணம் தன்னுடைய மனதில் இருந்தது கரெக்டாக உணர்றாங்க. தன்னுடைய மக்களுக்கு எவ்வளவு சுற்றி இருக்கும் நபர்களால் வேதனை கொடுக்கப்படுகிறது, இதிலிருந்து அவங்களுடைய எதிர்கால எப்படி மீட்டெடுக்கலாம் அப்படின்னு இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர்களுடன் இணைந்து பயணித்தால் கண்டிப்பாக தன் மக்களுக்கான எதிர்காலத்தினுடைய ஒளியை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நம்பிக்கையில இருவரும் திருமணம் செய்து ஒன்றாக பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர்களுடைய வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவு தூரமான போராட்டங்களை சந்தித்து இந்த மக்களுக்கான கேள்விக்கு பதில் எழுச்சி ஏற்பட்டதா என்பதை மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவருடைய வாழ்க்கையின் 2ஆம் பாகத்தில்
பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராமகுமார். நன்றி, வணக்கம்.